Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஒரு கூட்டத்தை திரும்ப புறக்கணிக்கிறாரு, அந்த கூட்டத்தில் விஜய் கலந்துக்கிறாரு. யாருடைய வியூகம் முதல்ல வெற்றி பெற்றது? இந்த புத்தக வெளியீட்டு விழா வரும்போது கலந்து பாரா மாட்டாருன்னு ஒரு பெரிய விஷயம் வந்தபோது நாங்கள் கலந்துக்கிறதுக்கு ரெடியாக இல்லை மாட்டேன்ற மாதிரி தான் அந்த அறிக்கையை விட்டுருக்காரு. அதில் முக்கியமாக அவர் சொல்கிற ரெண்டு விஷயம் கிறிஸ்பாக பார்த்தீங்கன்னா, யாது மருந்தே தவிர்த்தோம், பகை சூது மருந்தே தகர்த்தோம் அப்படின்றாரு. அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் சதி இருக்குது. திரும்ப ஃபுல் ஸ்டாப் வச்சாலும் விஜய் அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறது. விஜயோடைய நகர்வை எப்படி பார்க்குறீங்க? விஜய் நேற்று நடந்த விழாவை விஜய் ஒரு அரசியல் தலைவராக நல்லா பயன்படுத்திட்டார். இங்கே பிரச்சனைக்குள்ளாறது ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சு தான். ஆக்சுவலாக தான் விடுதலை சிறுத்தைகளோட ஒரு டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கும்போது, அந்த கட்சி திமுக தலைமையில் கூட்டணி கட்சியாக இருக்கும்போது, நம்ம இந்த கவர்மெண்ட்டை பற்றி இப்படி பேசுகிறோம் அப்படின்ற ஒரு உணர்வோடு தான் அவர் பேசினாரா, இல்லை திருமாவுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி அவரை திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் பேசினாரா, அது சொல்லலை. அவருடைய திட்டம் என்ன? அவர் ஏதோ ஒரு பிளானோட ஒர்க் பண்ணுறாருன்னு மட்டும் தெரியுது. எல்லாத்துலேயும் தெளிவாக பார்க்கப்படுற திருமா இந்த விவகாரத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு ஒரு இரட்டை நிலைப்பாடு, ஒரு ஷேக்லேயே இருக்க மாதிரியான ஒரு டோன் தெரியுது? ஆதவ அர்ஜுனா இந்த ஃபங்க்ஷனுக்கு விஜயை கூப்பிடுறது முடிவு பண்ணி இவரையும் கூப்பிட்டு இவர் வரலன்னு சொன்ன பிறகு இவர் அந்த ஃபங்க்ஷனை திருமா இல்லாதையே நடத்த முடிவு பண்ணார். பார்த்தீங்களா, அதுவே முதல்ல ஒரு தவறான ஒரு விஷயம். ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் இதே மாதிரி வளர விட்டாங்கன்னா திருமாவுக்கு இருக்கிற கூட்டணியிலேயே பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேங்கை வயல் மாதிரியான விஷயம் இப்ப அம்பேத்கர் இருந்தா எப்படி வெற்றி தலைகு நிற்பாரு விஜயும் பேசுறாரு. இதை பேசுற விஜய் கட்சி ஆரம்பிச்சு இப்போ மாநாட்டில் அதை பேசியிருக்கலாமே. அவர் அம்பேத்கர் ஐக்கான வச்சிருந்தாருல, மாநாட்டிலே பேசியிருக்கலாமே. ஸோ மக்களுக்கு ஒரு துயரம்னா அங்க போய் விஜய் கூட நின்னாரு. ஆனா இந்த வேங்கை வயல் விவகாரத்துக்கு விஜய் இது வரைக்கும் எதுவுமே பேசல, இப்பதான் பேசுறாரு. இப்ப எடுத்து பேசுறாரு அப்படிங்கும்போது அப்ப விஜய்க்கும் இந்த தலித் வாக்கு வங்கி பட்டியலில் ஒரு ஓட்டு வாங்கணுன்றது நிச்சயமா ஒரு அரசியல்வாதிக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய்க்கு ஒரு ஓட் பேங்கை உருவாக்கணுன்றது ஒரு இயல்பான விஷயம் தானே. அவருக்கு என்ன ஓட் பேங்க் இல்லாமே அவர் ட்ரை பண்ணலாமே, திரும்ப வச்சுட்டு தான் ட்ரை பண்ணணும். இந்த விழா அவருக்கு ஒரு சான்ஸா அமைஞ்சது. அதுக்கேற்றபடி ஆதவ அர்ஜுனோட அஜெண்டாவும் திமுகவுக்கு எதிரான ஒரு அஜெண்டாவா இருக்கிறதுனால அவர் இங்க பேசுறாரு. நேரடியா வராரு. நீங்க 200 சீட்டுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, உங்களை எப்படி அடிச்சு காலி பண்றேன்னு பாருங்க அப்படின்னு ஒரு சினிமா படம் மாதிரி பேசுறாரு. இல்ல அதுக்கு கூட திமுக ரியாக்ட் பண்ணாம கடந்து போறது சரிதானா? இப்பெல்லாம் இதை பத்தி பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்த 10 மாசத்துல விஜய் எப்படி தன்னை கட்டமைத்துக் கொள்கிறார்ன்றதை பொறுத்து தான் எடுத்துப்பான். அவர் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்து மழை நிவாரணம் எல்லாம் கொடுத்துருந்தாருன்னா அவர் இன்னும் அவருடைய பாப்புலாரிட்டி குறையும். ஆக்சுவலா இல்ல அவரோட பாயிண்ட், நான் வந்தா அங்க ஒரு தேவையில்லாம ஒரு கூட்டம் கூடும், அங்க ஒரு இதாகும். உங்களோட பெரிய தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. அவங்களாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல மக்களுக்கு நேரடியாக போய் பார்த்தோன்னா ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அதனால இதெல்லாம் ஒரு நொண்டி சாக்கு. இதெல்லாம் ஆக்சுவலா. வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார், 2 நிகழ்வு. விஜய் பேசினது ஒன்று, அதுக்கு முன்னாடி திருமாவுடைய ஒரு 8 பக்க அறிக்கை. ஒரு கூட்டத்தை திரும்ப புறக்கணிக்கிறாரு, அந்த கூட்டத்தில் விஜய் கலந்துக்கிறாரு. யாருடைய வியூகம் முதல்ல வெற்றி பெற்றது? இதில் யாருடைய வியூகம் வெற்றி பெற்றதுன்றதை விட இந்த சர்ச்சையிலேருந்து எப்படி வெளிவரணும்னு திரும்ப நினைச்சாரோ அது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கான முயற்சி எடுத்திருக்காரு. கடந்த 2 மாசமா அந்த மது ஒழிப்பு மாநாடுலேருந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆதவோட ட்விட்டர்லாம் போட்டு அது கேன்சல் பண்ணது, உதயநிதி 4 வருஷத்தில் டெப்டி சிஎம் ஆறாரு, எங்கள் தலைவர் ஆகக்கூடாதுன்னு சொன்ன விஷயங்கள்லாம் போச்சு. அப்புறம் திரும்ப ரியாக்ட் பண்ணார். விஜய் 26 ஆட்சிக்கு வர முடியாது, அவர் அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது, அது டிஎம்கே ஏடிஎம்கே தான் சொல்லணும் போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம், அந்த கூட்டணி நாங்கள் தான் கட்டமைச்சோம், 26 அதிலேருந்து தான் சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிற விஷயம் வரும்போது தான் இந்த புத்தக வெளியீட்டு விழா போன்ற விஷயங்கள்லாம் வருது. இந்த புத்தக வெளியீட்டு விழா வரும்போது கலந்து பாரா மாட்டாருன்னு ஒரு பெரிய விஷயம் வந்தபோது நாங்கள் கலந்துக்கிறதுக்கு ரெடியாக இல்லை மாட்டேன்ற மாதிரி தான் அந்த அறிக்கையை விட்டுருக்காரு. அதில் முக்கியமாக அவர் சொல்கிற 2 விஷயம் கிறிஸ்பாக பார்த்தீங்கன்னா, யாது மருந்தே தவிர்த்தோம், பகை சூது மருந்தே தகர்த்தோம் அப்படின்றாரு. அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் சதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் தினசரி பத்திரிகை இதை எப்படி ஒரு பொலிட்டிக்கலாக அந்த மேடையில் விஜயும் திரும்பவும் இருந்தால் எப்படி திமுக கூட்டணியில் ஒரு பிளவை உண்டாக்கலான்ற மாதிரியான எண்ணத்தில் அந்த செய்தியை வெளியிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். பட் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, அவர் தமிழ் தினசரியை சொன்னால் கூட அதுக்கு காரணமான ஆதவ அர்ஜுனா அவருடைய கட்சியிலேயே டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கார். அவரை பற்றி ஒரு வார்த்தையும் அந்த அறிக்கையில் இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம். அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அது இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு தேவையற்ற ஒரு சர்ச்சையை தவிர்க்கிறதுக்கு என்னை ஒரு கருவியாக எடுத்துக்கொண்டு கூட்டணியில் ஒரு கலகத்தை உண்டு பண்ணலாம்னு நினச்சாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, வெறும் வாய்க்கு அவல் கொடுக்கக்கூடாதுன்னு நான் கலந்துக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து கலந்துக்காத இருந்தார்.
ஸோ அவர் கலந்துக்காத இருந்தது எவ்வளவு நல்லதுன்றது நேற்று நடந்த விழாலேருந்து நமக்கு தெரியும். ஆனா விஜய் அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி தெரியலையே. விஜய் திரும்ப ஃபுல் ஸ்டாப் வச்சாலும் அதை அழிச்சிட்டு கமா தானே போடுறாரு. அவரு விஜயோட திருமாவோட மனசாட்சி இங்கே தான் இருக்கு, அவர் மனது நம்ம கூட தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி திரும்ப அந்த கூட்டணிக்குள்ள இருந்து வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கான ஒரு உத்தியை தொடர்ச்சியா விஜய் பண்ணிட்டே இருக்காரு. திரும்ப ஃபுல் ஸ்டாப் வச்சாலும் விஜய் அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறது. விஜயோடைய நகர்வை எப்படி பாக்குறீங்க? விஜய் வந்து நேற்று நடந்த விழாவை விஜய் ஒரு அரசியல் தலைவராக நல்லா பயன்படுத்திட்டார். நேற்று நடந்த விழாவை அவருடைய பாயிண்ட்டை பிரசனம் பண்ணுறதுக்கு, திமுக ஆட்சியை அட்டாக் பண்ணுறதுக்கோ, இல்லை அந்த 200 என்கிற இருமாப்பு போன்ற விஷயங்கள்லாம் பேசினதுலேருந்து அதில் கூட்டணியை பாதுகாப்பாக வச்சுட்டு வின் பண்ண பார்க்குறாங்க, அதை தகர்த்தெறிவோம் சொல்கிற விஷயங்கள்லேருந்து, மணிப்பூர் கலவரத்தை பற்றி மத்திய அரசு குற்றம் சொல்கிறதுலேருந்து கிட்டத்தட்ட அவருடைய தொண்டர்களுக்கு அவர் வந்து சரியாக வந்து விஷயத்தை இந்த விழாவை பயன்படுத்திட்டு ஒரு சரியான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேஜாக அதை மாற்றி அதை பயன்படுத்திட்டார். இங்கே வந்து பிரச்சனைக்குள்ளாறது வந்து ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சு தான். ஆக்சுவலாக அவர் பேசின இந்த மன்னராட்சி பிறப்பால் மட்டும் ஒரு முதல்வர் தீர்மானிக்க முடியுமா போன்ற விஷயங்கள், அப்புறம் ஊழலை பற்றி பேசணும், இப்போ நடக்கிற ஊழலை பற்றி பேசணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ திருமாவுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குற ஒரு விஷயங்கள். இப்போ வந்து விஜயோட மேடையை பகிர்ந்துக்கிற அந்த விஷயங்கள் போயிடுச்சு. அந்த விஷயங்கள் போயிட்டு அடுத்த கட்டமாக வந்து ஆதவ அர்ஜுனா பேசிய பேச்சுக்கள் இருக்கு இல்லையா, அது திருமாவுக்கு ஏற்படுத்தியிருக்கிற பிரச்சனைகள். அவர் திரும்ப என்ன சொல்கிறாரு, அவர் பேசினது எனக்கு உடன்பாடு இல்லை, அவரை நான் கேட்ட பர்மிஷன் கேட்ட போதே நான் என்ன சொன்னேன், நீங்கள் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் அவருக்கு பர்மிஷன் கொடுத்தேன், அவர் இப்போ இதெல்லாம் பேசியிருக்காரு, அவருக்கு நாங்கள் நோட்டீஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறார். இப்போது ஒரு கேள்வி ரைஸ் ஆகுது. ஆக்சுவலாக வந்து இப்போது திருமாவுக்கு தெரிஞ்சு தான் அவர் அதெல்லாம் பேசினார் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வருது. இப்போ விஜய் பேசும்போது என்ன சொல்கிறாரு, கூட்டணி அழுத்தம் காரணமாகத்தான் அவர் வந்து வரல அப்படின்னா. ஆனால் வந்து கூட்டணி அழுத்தம் காரணமாகத்தான் வரலன்னு நீங்கள் சொன்னால் கூட ஒரு முழுசாக 8 பக்கம் அறிக்கை விட்ட பிறகு நீங்கள் அப்படியே மீறி சொன்னீங்கன்னா வந்து திருமா வந்து ஒரு சுயமாக ஒரு முடிவெடுக்கிற தன்மையை எழுந்துட்டு அவர் வந்து ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல் தலைவராக இல்லை, அவர் வந்து உங்களை ஆட்டி வைக்கிறபடி ஆடுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வரும். அது நிச்சயமாக திரும்ப அந்த மாதிரியான ஒரு தலைவர் கிடையாது. அவர் 30 வருஷமாக வந்து ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியனாக எமர்ஜ் ஆகியிருக்காரு இங்கே தமிழ்நாடு பாலிடிக்ஸில். அவர் வந்து இந்த திமுகவுடைய ப்ரெஷருக்காக இதெல்லாம் இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் 2001 எம்எல்ஏ ஆனவர், திமுக தயவோட எம்எல்ஏ ஆனவர் தூக்கி போட்டு வந்தார் 2003 கருணாநிதியோட கருத்து வேறுபாடு வந்தபோது. அதெல்லாம் நீங்கள் வந்து அவரை வந்து இவங்க சொன்னபடி அவங்க டான்ஸ் ஆடுறாரு அதெல்லாம் கிடையாது. இந்த பாயிண்ட் என்னென்னா வந்து அந்த ஆதவுடைய பேச்சு, அதுக்கு வந்து திரும்ப இனிமேல் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாருன்றதான் இப்போ அடுத்த கட்டமாக ஒரு விஷயம் வந்திருக்கு. விஜயோட லிங்க் பண்ணுறதுல விஜய் அவரை கூட்டணி கூப்பிடுறது போன்ற விஷயங்கள்லாம் தற்காலிகமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக இதில் ஆதவ அர்ஜுனாவுடைய நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் பேச்சு முக்கியமானதெல்லாம் இது அவருடைய திட்டம் என்ன? ஏன்னா தன்னுடைய தலைவர் இந்த விழாவில் கலந்துக்கணும்னு அவர் ஆரம்பத்திலேயே முயற்சி பண்ணார். அவர் அந்த விழாவில் கலந்துக்க மாட்டேன், அதுக்கு பின்னாடி அரசியல் சூழ்ச்சி இருக்குன்னு தெரிஞ்சும், அந்த கட்சியில் ஒரு முக்கியமான இடத்துல பொறுப்பில் இருக்குன்னு தெரிஞ்சும் ஆதவ அர்ஜுனா விஜயோட மேடையை பகிர்ந்துக்கிறாரு, அங்கே கூட்டணியில் இருக்கிற திமுகவை விமர்சிக்கிறாரு. அப்படிங்கும்போது ஆதவ அர்ஜுனாவோட திட்டம் என்னவா இருக்கு? அப்போ ஆதவ அர்ஜுனோட திட்டம் வந்து இப்போ அது வந்து நம்ம யூகமாக தான் சொல்ல முடியும். நடந்திருக்கிற சம்பவங்கள்லேருந்து தான் நம்ம சொல்ல முடியும். இல்லை ஒரு 6 மாதம் ஒரு ஜூன் மாசத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு டைம் ஆஃப் ஈவென்ட்ஸ் இருக்குல்ல. நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து அவர் ஏதோ ஒரு பிளானோட ஒர்க் பண்ணுறாருன்னு மட்டும் தெரியுது. அந்த திமுக கூட்டணியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இல்லை விடுதலை சிறுத்தைகளை அதுலேருந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்து அவர் விஜய் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை உள்ள ஒரு தலைவராக நேற்றே ஒரு ஸ்டேஜில் சொல்கிறாருல்ல, தமிழ்நாட்டுக்கு வழிகாட்ட வந்துட்டாரு, ஒரு புதிய கருத்தியலோட வந்திருக்காருன்னா சொல்கிறாருல்ல. ஸோ அதனால் அவரை வந்து இந்த கூட்டணியிலேருந்து அவரை இழுத்துட்டு வந்து அவருக்கு ஏதோ திமுகவை பற்றின ஏதாவது பர்சனல் அஜெண்டா இருக்கலாம். திமுகவை வந்து ஏதாவது பழி வாங்கணும், இல்லை திமுகவை வந்து தோக்கடிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு அஜெண்டா தனியாக அவர் செட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காருன்றாங்க. அப்போ அவருக்கு என்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுன்னு நமக்கு தெரியாது. இன்னும் ஒரு படி மேலே போய் நேற்று என்ன சொல்கிறாரு, என்டையர் சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு குடும்பம் தான் ஆட்டி வைக்குதுன்ற மாதிரி பேசுகிறாரு ஆக்சுவலாக. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா திமுகவை வந்து கடுமையாக அட்டாக் பண்ணுறாரு. ஸோ அவருடைய ரோல் வந்து என்னென்னா திமுகவை அட்டாக் பண்ணி விடுதலை சிறுத்தைகள் அதுலேருந்து கொண்டுற மாதிரியான ஒரு விஷயங்கள் வெளியில் இழுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அவர் ஒரு அஜெண்டாவை செட் பண்ணியிருக்காரோன்னு தான் நமக்கு தோணுது. அதனால் அந்த அஜெண்டாவுக்கு திருமாவளவனுடைய இது என்ன ஆக்சுவலாக அவர் வந்து அதை வந்து முற்றிலும் தவிர்க்க விரும்புகிறாரா, இல்லை அது வந்து கருத்து சுதந்திரம்னு விட விரும்புகிறாரா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ வருது ஆக்சுவலாக. ஸோ ஆதவ அர்ஜுனோடைய அஜெண்டா கிளியர், திமுகவை வந்து ஆட்சியிலேருந்து அகற்றணும். அதுதான் ஆதவ அர்ஜுனோட அஜெண்டாவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதில் வந்து விடுதலை சிறுத்தைகள் பேரை பயன்படுத்தின்னு தான் வந்து விடுதலை சிறுத்தைகளோட ஒரு டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கும்போது அந்த கட்சி வந்து திமுக தலைமையில் கூட்டணி கட்சியாக இருக்கும்போது நம்ம இந்த கவர்மெண்ட்டை பற்றி இப்படி பேசுகிறோம் அப்படின்ற ஒரு உணர்வோடு தான் அது பேசினாரா, இல்லை வந்து திருமாவுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி அவரை வந்து
திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் பேசினாரா? அது வந்து சொல்லலை. அதாவது ஆதவர்ஜுனாவை பொறுத்த மட்டும் அவர் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காருன்றதை இப்போ சொல்ல முடியும். அவர் திமுக ஆட்சியை அகற்றத்துக்கான முயற்சிகளில் இறங்கிட்டாரு. அது வந்து இனிமே வந்து திரும்ப என்ன மாதிரியான வியூ பண்ண போறாரு, அதை எப்படி பார்க்க போறாரு ஆதவர்ஜுனாவை? அவர் வந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறினதுனால அவர் வந்து வெளியேற்ற போறாரா? ஏன்னா இனிமே தொடர்ந்து அவர் அது மாதிரி தான் பேசிட்டு இருக்க போறாருன்னு இனிமே அவர் கோயிங் பேக் கிடையாது. அவர் இனிமேல் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆதவர்ஜுனா ரொம்ப தெளிவாக அந்த அஜெண்டாவில் அவர் இனிமேல் ஒர்க் பண்ணுவார். அப்படியே திரும்ப இல்லாட்டி கூட அவர் விஜயோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக அவர் கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பாயிண்ட் என்னன்னா, திரும்ப அதை எப்படி அலோவ் பண்ண போகிறான்ற பாயிண்ட். திரும்ப வந்து கிட்டத்தட்ட இந்த சம்பவம் ஜூன் மாசத்துல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் ஒரு 5 மாசமா தொடர்ந்துட்டே இருக்கு. இதனுடைய ஆரம்ப புள்ளி விசிகா திரும்ப நினைச்சிருந்தா அதை முன்னாடியே தடுத்து நிறுத்தி இருக்க முடியும், திரும்ப அலோவ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டது. திமுக தரப்புல ஆராசா பப்ளிக்கா பிரஸ் மீட்லயே ஆதவர்ஜுனாவை பத்தி நீங்க கண்டிச்சு வைங்கன்னு பப்ளிக்கா வந்து அவரும் வந்து பேசுறாரு. ஸோ திமுக தலைமை வந்து இப்போ இந்த விஷயத்தை எப்படி பார்ப்பாங்க? கூட்டணிக்கு தலைமையை வைக்கிறாங்க, தொடர்ச்சியா இவங்களோட ஒரு நெருக்கடி இருக்கும்போது இந்த சைடு உட்கட்சியில ஆதவர்ஜுனா இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்குறாரு, கூட்டணி கட்சி விமர்சிச்சு பேசுறாரு, கூட்டணி இப்படி வந்து ஏன் உங்க ஆட்கள் இப்படி பேசுறாங்கன்ற ஒரு விமர்சனத்தை தொடர்ச்சியா திமுக தரப்புலையும் வைக்கும் போது திரும்ப ஒரு சிக்கல்ல இழுத்து விட்ட மாதிரி இருக்கு. திருமாவுடைய அவர் ரொம்ப எல்லாரும் வெளிப்படையா பண்ணக்கூடிய திருமா வந்து இந்த விஷயத்துல ரொம்ப பூடகமா இருக்கிறது ஏன்? திருப்பி தீக்குளிக்க அக்னி பரீட்சை பண்ண வைக்கிறாங்க. ஆதவர்ஜுனா அவருடைய பேச்சாலும் செயலாலும் திருமாவை வந்து அக்னி பரீட்சைக்கு மீண்டும் உட்படுத்துறாரு. ஆக்சுவலா அவர் திருப்பி சொல்ல வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுறாருல. இல்ல திரும்ப வந்து அக்னி பரீட்சைக்கு தயாரா தான் இருக்க மாதிரி தானே இருக்கு. ஒரு வாட்டியும் அவரும் அந்த இடத்துக்கு போய் தானே வராரு. எல்லாத்துலயும் உறுதியா, கொள்கையில உறுதியா, கூட்டணி உறுதியா, சீட்டு உறுதியான்னு ஒரு எல்லாத்துலயும் தெளிவா பார்க்கப்படுற திருமா இந்த விவகாரத்துல மட்டும் ஏன் இவ்வளவு ஒரு இரட்டை நிலைப்பாடு, ஒரு ஷேக்லயே இருக்க மாதிரியான ஒரு டோன் தெரியுது. ஆதவர்ஜுனா வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து விஜயை கூப்பிடுறதுன்னு முடிவு பண்ணி இவரையும் கூப்பிட்டு இவர் வரலன்னு சொன்ன பிறகு, இவர் வரலன்னு சொன்னதுக்கு பிறகு இவர் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து திரும்ப இல்லாதையே நடத்த முடிவு பண்ணார். பார்த்தீங்களா? அதுவே முதல்ல ஒரு தவறான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க உங்க தலைவரையே கூப்பிடாத ஒரு விழாவை நீங்க நடத்த துணிஞ்சிட்டீங்க. நீங்க அப்ப நீங்க தலைவரே அலட்சியப்படுத்துறீங்க தானே அர்த்தம். அவர் அந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டார். இவர் இனிமே இவர் தலைவர்ன்ற முறையில ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இப்போ இருக்கு ஆக்சுவலா. பட் எந்த அடிப்படையில் எடுக்க போறாரு, எப்போ எடுக்க போறாரு? ஏன்னா இது இவர் டிலே பண்ண என்ன ஆகும்னா, திமுகலேருந்து ஒரு குரல் வரும், இந்த மாதிரி பேசுகிற ஒரு தொடர்ந்து அவர் பேசிட்டு தான் இருக்க போகிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு பேசுகிற ஒரு ஆளை வந்து நீங்கள் தொடர்ந்து கட்சியிலே வச்சுட்டு இருக்க போகிறீங்களா? அப்போ நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, கூட்டணியோட தர்மம் என்னாச்சு? இதெல்லாம் மாதிரி கேள்விகள்லாம் வரும் இல்லையா? ஆதவர்ஜுனாவை பேசக்கூடாதுன்னு யாருமே தடுக்கவே இல்லை. ஆதவர்ஜுனா விசிகால இல்லாத வெளியிலேருந்து போய் உதயநிதியை பற்றி என்ன விமர்சனம் பண்ணாலும் யாருக்கும் அதுக்கு அவங்க பதில் சொல்லிப்பாங்க. திமுகவில் நீங்கள் ஸ்டாலினை பற்றி என்ன விமர்சனம் பண்ணாலும் பதில் சொல்லிப்பாங்க. பட் விசிகே இந்த கட்சி திமுக கூட்டணியில் இருக்கும்போது, அந்த விசிகேல நீங்கள் ஒரு டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கும்போது நீங்கள் அதுக்குள்ளேயே இருந்து விமர்சிச்சிங்கன்னா அதை வந்து நிச்சயமாக அது ஒரு அடிப்படை நாகரிகம் அதில் இல்லைன்ற ஒரு அர்த்த விஷயம் இருக்குது. ரெண்டாவது வந்து அது கூட்டணி தர்மத்துக்கு விரோதமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் ஆதவர்ஜுனா ஒரு முடிவெடுக்கணும். ஆதவர்ஜுனா தானாக விலகிக்கிறது பெட்டரு. இல்லை அவர் விலக மாட்டேன், நான் உள்ளுக்குள்ளே இருந்து இப்படி தான் பண்ணுவேன், நீங்களே என்ன விளக்குங்க அப்படின்னு சொன்னார்னா அது திரும்ப அடுத்த கட்டமாக அவர் விளக்க வேண்டிய கட்டாயம் வரும். அது அவர் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாரோ அவ்வளோ சீக்கிரம் அவர் கட்சிக்கு நல்லது. அவர் 26 நான் இந்த கூட்டணியில் இருந்து தான் எலெக்ஷனை சந்திப்பேன்னு அவரே சொல்கிறார். இந்த கூட்டணியை உருவாக்கினது எனக்கு ஒரு பங்கு இருக்குன்னு சொல்கிறார். அப்போ அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நபரை கூட வச்சுருந்தீங்கன்னா அது கட்டுச்சாதத்துக்குள்ளே பெருச்சாலை வச்சிருக்கிற மாதிரி அது ஆக்சுவலாக அதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். அந்த பெருச்சாலையை வச்சுக்கணுமா இல்லை அதை தூக்கி வெளியில் கொட்டணுமான்றதை அனுப்பணுமான்றதை திரும்ப தான் யோசிக்கணும் ஆக்சுவலாக. நேற்று நடந்த அந்த ஈவெண்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தலித்துகள் தொடர்பான சிக்கல்களை பேசுறாங்க. ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு, தலித் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை பத்தி பேசுறாங்க, வேங்கை வயல் விவகாரம் பத்தி பேசுறாங்க. இப்ப இருக்கிற திமுக அரசு கிட்டத்தட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, தலித் மக்களுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்திரத்தை தான் அந்த மேடை உருவாக்க முயற்சிக்குது அப்படின்னு விசிகா தரப்புல இருந்து ஒரு தொடர்ச்சியான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஆதவர்ஜுனாவும் அதை பேசுறாரு. வேங்கை வயல் மாதிரியான விஷயம் இப்ப அம்பேத்கர் இருந்தா எப்படி வெட்கி தலைகுனி நிற்பாரு விஜயும் பேசுறாரு. ஸோ இந்த நெரேட்டிவ் தொடர்ச்சியா, அதுவும் குறிப்பா ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு அப்புறம் இந்த நெரேட்டிவ் ரொம்ப வேகம் எடுக்கிறதுக்கு ஆதவர்ஜுனா பேச்சு, திருமாவுடைய மௌனமும் ஒரு காரணமா ஆயிடுச்சோ? வேங்கை வயல் போன்ற பிரச்சனைகளை பற்றி விடுதலை சிறுத்தைகள் பலவிதமான போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்காங்க. அவங்க கவர்மெண்ட்ல இருக்கிற சிஎம்மோட அவங்க வந்து ஒரு பேசக்கூடிய லெவலில் இருக்காங்க. அந்த விஷயத்தில் தொடர்ந்து அவங்க வலியுறுத்தி இருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் தாண்டின பிறகு தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது. திருச்சி கான்ஸ்டியூன்சியில் டிஎம்கே கூட்டணி வெற்றி பெறதை நம்ம பார்க்குறோம். நம்ம வெற்றி பெற்றதுனாலே அங்கே நடந்தது நியாயம்னு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிக்காத இது இழுத்தடிக்கிறது வந்து ஒரு நிச்சயமாக வந்து அதை ஒப்புக்கொள்ள முடியாது. அது வந்து திமுக கவர்மெண்ட் வந்து அதில் வந்து டிராக் ஆகிறது இருக்குல்ல, அதை வந்து இழுத்தடிக்கிறது இருக்குல்ல,
அது வந்து ஒரு அரசியல் நோக்கமாக இருந்தால் கூட அது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சு. இப்போவாவது நீங்கள் குற்றவாளிகளை வந்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நீங்கள் தண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதில் திமுக கவர்மெண்ட் செய்கிறது வந்து கண்டிக்கத்தக்கது. அது கூட்டு விசிகேவும் கண்டிச்சிருக்காங்க. அதனால் நேற்று வந்து இப்போ இதை பேசுகிற விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து இப்போது மாநாட்டில் அதை பேசியிருக்கலாமே. ஒரு அம்பேத்கர் அவர் ஐக்கானை வச்சுருந்தார்ல, மாநாட்டிலே பேசியிருக்கலாமே. தமிழ்நாட்டில் எவ்வளவு கொடுமைகள் நடக்குது பட்டியல் இனத்தவர்களுக்கு அப்படின்னு வேங்கைகளை பற்றி பேசியிருக்கலாமே. இல்ல அந்த பிரச்சனையை ரொம்ப செலக்டிவா விஜய் எடுக்கிறாரோ? திமுக ஆட்சியில நடந்த விவகாரங்களை மட்டும் செலக்டிவா எடுக்கிறாரோ? அதிமுக ஆட்சியில இந்த மாதிரி சிக்கல் எதுவுமே நடக்காத மாதிரியான ஒரு சித்திரத்திலேயே விஜய் பேசுற மாதிரி நமக்கு எல்லா காலகட்டத்திலையும் பட்டியல் இனத்தவருக்கு எதிரான எல்லா விஷயங்களும் இங்கே நடந்துதாங்க இருக்கு. ஆணவ கொலைகள்லேருந்து எல்லாமே இங்கே நடந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் வந்து செலக்டிவா கண்டிக்கிறாங்க. அதாவது வந்து இப்போ இதே வேங்கை வேலை அதிமுக ரோல் என்ன? எத்தனை மறியல் பண்ணீங்க? எத்தனை போராட்டம் பண்ணீங்க? போகவே இல்லை. இல்லைங்க, எத்தனை போராட்டம் பண்ணீங்க? ஏதாவது அறிக்கை விட்டீங்களா வேங்கை வேலை பத்தி? விஜய் பேச மாட்டாரு. அப்ப அங்கதானே அவரோட உள்நோக்கத்தை சந்தேகிக்கிறாங்க கட்சிகள். எடப்பாடி அங்க போகவே இல்லை. ஆனா அதை பத்தி விஜய் எதுவுமே பேச மாட்டாரு. களத்திலே திரும்ப இருக்காரு. களத்திலே திரும்ப போராட்டம் பண்ணியிருக்காரு. கூட்டணி கட்சியா இருக்காரு, திமுக எதிராக போராட்டம் பண்ணியிருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது விமர்சிக்காம இதை பத்தி விமர்சிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஆதவர்ஜனோட அஜெண்டாவோட ஒரு பகுதி சங்கடப்படுத்துறது, திமுகவை சங்கடப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம். அதை வந்து திரும்பவே வந்து வேங்கை வயலில் என்ன நடந்தது, அவர் அதற்கான போராட்டம் நடத்தினார், எல்லாம் கரெக்டு. இன்னைக்கு திரும்ப பார்த்து கேட்குற கட்சிகள்லாம் எத்தனை தடவை போராட்டம் நடத்திருக்காங்க வேங்கை வயலுக்கு சொல்லுங்க. அவங்க வேங்கை வயலுக்காக எத்தனை தடவை குரல் கொடுத்துருக்காங்க? எல்லா கட்சிகளும் பாஜக முதற்கொண்டு கேட்குறேன். எல்லா கட்சிகளும் பாமக, பாஜக, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே விசிகா தவிர அல்லது பட்டியலினத்தவருக்காக போராடுற கட்சிகள் தவிர எத்தனை கட்சிகள் வேங்கை வேலுக்காக குரல் கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள். அவங்களுக்கும் அப்போ வந்து ஓட்டு போயிடுன்ற ஒரு பயம் தானே. உங்களுக்கும் என்ன, அங்கே இருக்கிற இன்னொரு மெஜாரிட்டி கம்யூனிட்டி, அந்த ஏரியாவில் இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டி அவங்க ஜாதி சங்கங்கள் மூலமாக நம்ம ஓட்டு போட மாட்டாங்கன்னு பயந்துருந்தாலும் நீங்கள் உண்மையான குற்றவாளிகளை பிடிக்காது இருக்கீங்க. அங்கே வந்து ஒரு சின்ன கிராமத்தில் இந்த மாதிரி விஷயம் நடந்தால் உடனே கண்டுபிடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆக போகுது? அப்போ என்ன காரணம்? திமுக வந்து அரசியலுக்காக பண்ணிட்டுன்னா மற்ற கட்சிகள் எதுக்காக பண்ணுறாங்க? இதில் உண்மையிலேயே பாடுபடுறது விசிகே தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த விசிகா வந்து பாடுபடும் போது இவங்க வந்து அதை ஒரிஜினலாக அந்த கட்சியில் தான் இருக்கார் அவர். சரி, நம்ம கட்சி பாடுபட்டு இருக்குன்னு சொல்கிறாருல்ல, அந்த கட்சி திமுகவை குறை சொல்றதுக்கு உரிமை உண்டு. அதை வந்து திரும்பவே தன் போராட்டத்தின் மூலமா என்ன சொல்றாரு, திமுக அதை பண்ணலன்னு தானே சொல்றாரு. ஆக்சுவலாக வெங்கையங்களை பற்றி பேசும்போது இந்த அரசாங்கம் இன்னும் குற்றவாளிகளை பிடிக்காது இருக்குன்னு தானே சொல்றாரு. ஸோ நீங்க என்னன்னா, நீங்க பல குற்றச்சாட்டுகளை திமுகவுக்கு எதிராக அடுக்குறீங்க. அதோட சேர்த்து அம்பேத்கர் விழாவாக இருக்கிறதுனால, அம்பேத்கர் பற்றின விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த விஷயத்தையும் சேர்த்து வேங்கை வேலையும் சேர்த்து பேசுறீங்க. இதுவரையும் வேங்கை வேலை என்ன நடந்து ஏது நடந்துன்னு தெரியாத விஜயும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. சரி, ஓகே, பேசுங்க. நாளைக்கு வேங்கை வேலுக்கு நீங்கள் போகிறீங்களா? போய் அங்கே இருக்கிற மக்களை பார்த்து ஆறுதல் சொல்கிறீங்களா? இல்லை ஏதாவது நீங்கள் இது சம்மந்தமாக வந்து ஏதாவது போராட்டம் நடத்துகிறீங்களா? பண்ணுங்கள், அதே தான் பண்ணுங்கள். நேற்று ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்றதுக்காக நீங்கள் பண்ணுறீங்கல்ல, வேங்கை வேலை வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறீங்கல்ல, அதை வந்து விசிகா ஏற்கனவே கையில் எடுத்து போராடி நிற்கிற ஒரு விஷயம் தான். விசிகா இது வரைக்கும் பேசிட்டு இருக்கிற விஷயங்களை தான் விஜய் பேசிட்டு இருக்காருன்னு சொல்ல வரீங்க? இல்ல, அது ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயங்க, இந்த வெங்கை வேல் விஷயம் ஹைலைட் பண்ணாரு. இந்த வெங்கை வேல் விஷயம் ஒன்று, இந்த மாதிரி அப்புறம் நேற்றுக்கு அந்த நாங்குநேரி பையனெல்லாம் கூப்பிட்டு ஆனர் பண்ணாரு. இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து கண்டிச்ச விஷயங்கள் தானே. பல தடவை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற திமுக சம்பவம் நடந்த பிறகு என்ன ஆக்ஷன் எடுக்குதுன்னு பார்த்தா வேங்கை வேலில் வந்து நம்ம எதிர்பார்த்த ஆக்ஷன் எடுக்கலன்றதான் உண்மை. அது வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த விஷயத்தை வந்து திரும்ப வந்து வலியுறுத்திட்டே தான் இருக்கார், அதில் வந்து சந்தேகம் இல்லை. ஆனால் அதே சமயம் ஒரிஜினல் அதை எடுத்து பேசும்போதும் விஜய் எடுத்து பேசும்போதும் அது வந்து ஒரு செலக்டிவாக வந்து இந்த டிஎம்கே கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு அஜெண்டாவோட ஒரு பகுதியாக அது மாறுதுன்றதான் நம்மளுடைய நான் சொல்கிற விஷயம். இதில் ஒட்டுமொத்தமாக திமுக வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு விஜய் ஆதவர்ஜுனா அந்த மேடையில் பேசும்போது எல்லா விஜய் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆகட்டும், அனிதாவோட மரணத்திலேருந்து, ஜல்லிக்கட்டு போராட்டத்திலேருந்து, தென் மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புலேருந்து, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடுலேருந்து எல்லா இடத்துக்கும் விஜய் வந்து போனார். அப்போ அவர் கட்சி கூட ஆரம்பிக்கல. ஸோ மக்களுக்கு ஒரு துயரம்னா அங்கே போய் விஜய் கூட நின்னார். ஆனால் இந்த வேங்கை வயல் விவகாரத்துக்கு விஜய் இது வரைக்கும் எதுவுமே பேசலை, இப்போ தான் பேசுகிறாரு. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட மக்கள் அங்கே கஷ்டப்பட்டிருக்காங்களே, அங்கே போய் நிற்கலை. ஸோ இப்போ எடுத்து பேசுறாரு அப்படிங்கும்போது அப்போ விஜய்க்கும் வந்து இந்த தலித் வாக்கு வங்கி, இந்த தலித் மக்களுடைய செல்வாக்கை நம்ம கவர் பண்ணுன்ற அஜெண்டா தான் இருக்கே தவிர இதில் மக்களுடைய அக்கறை என்ன இருக்கு அப்படின்னு விசிகாவினருக்கு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல, அந்த கேள்வி இருக்கிற நியாயத்தை விஜய் உணர்றாரா? ஏங்க, பட்டியலில் ஒரு ஓட்டு வாங்கணுன்றது வந்து நிச்சயமாக ஒரு அரசியல்வாதிக்கு வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய்க்கு வந்து ஒரு ஓட் பேங்கை உருவாக்கணுன்றது
ஒரு இயல்பான விஷயம் தானே. ம். அதனால இன்னைக்கு வந்து பட்டியலினத்தை பத்தி பேசுவாரு, நாளைக்கு இன்னொரு இனம் பாதிக்கப்பட்ட அதை பத்தி பேசுவாரு. இப்படி தொடர்ந்து ஒரு பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது வந்து ஒரு புதுசு ஆச்சரியமான விஷயம் இல்ல. ம். அவர் ஓட் பேங்கை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு என்ன ஓட் திருமா பேங்க் இல்லாமயே அவர் ட்ரை பண்ணலாமே, திருமா வச்சுட்டு தான் ட்ரை பண்ணணும். இந்த விழா வந்து அவருக்கு ஒரு சான்ஸா அமைஞ்சது. ம். அதுக்கேற்றபடி ஆதவ அர்ஜுனோட அஜெண்டாவும் திமுகவுக்கு எதிரான ஒரு அஜெண்டாவா இருக்கிறதுனால அவர் இங்க பேசுறாரு. ஆக்சுவலா அதை பயன்படுத்துறாரு. பயன்படுத்தி பட்டியலினத்தோரோட வாக்குகளை வாங்குறதுக்கான முயற்சிகள் இறங்குறாரு. ம். பட் உண்மையிலேயே பட்டியலினத்தவருக்கு பாடுபடுற விசிகா இதெல்லாம் கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க ஏற்கனவே தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்காங்க. பல்வேறு விஷயங்கள்ல போராடிட்டு தான் இருக்காங்க. அது ஆம்ஸ்ட்ராங் மரணத்திலேருந்து கள்ளச்சாராய விஷயத்துலேருந்து எல்லாத்துக்கும் போராடிட்டு தான் இருக்காங்க. ஸோ பாயிண்ட் என்னன்னா வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் வந்து இது மாதிரி பேசுறதுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. ம். அவருக்கு புதுசாக ஓட் பேங்க் உருவாக்கணும் இல்லையா, ம். அதனால அதை பேசுறாரு, அவ்வளோதான். விஜயோட பேச்சு தொடர்பா ரவிக்குமார் போட்ட ஒரு ட்வீட் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. அவர் கட்சி ஆரம்பிச்சதே விசிகாவை கூட்டணிக்கு சேர்த்துக்கணும் அப்படின்ற டோன்லயே அவர் கட்சி ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அவர் ஒரு கட்சி ஒரு தலைவர் ஆரம்பிக்கிறாருன்னா, நான் வந்து உங்களுக்காக நல்லது செய்யறேன், நான் ஒரு வலிமையான தலைவர், தன்னிச்சையா நாங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே வருவாங்க. இவர் என்ன வரும்போதே கூட்டணியை டிபெண்ட் பண்ணியே வராருங்கும் போது விஜய் வந்து ஒரு பலவீனமான தலைவரா காட்சி அளிக்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. சோ அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் விசிகாவை குறிப்பாக இழுக்கணுன்ற அந்த ஆங்கிள்லாம் ஒரு கட்சி ஆரம்பித்த மாதிரி எனக்கு தெரியல. திமுக கூட்டணியில் ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும், பிளவை உண்டாக்கணும், அதுக்கு தான் அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு தூண்டில போட்டார். அது வந்து திரும்ப வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ விசிகாவை கூப்பிட்டதுனாலே ஒரு பெரிய பலம் கிடைச்சிடும் விஜய்க்கு அப்படின்ற பாயிண்ட் அங்கே அந்த கூட்டணின்ற இதுக்குள்ளேயே நிக்கிறாரே, நான் வந்து உங்களுக்கு நல்லது செய்யறேன், நான் ஒரு மாற்று, நான் ஒரு லீடர் அப்படின்ற ஒரு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு பெரிய ஒரு தலைவரா இருக்காரு, ஒரு நடிகரா இருக்காரு, அவ்வளவு விசிபிலிட்டி இருக்கிற ஒரு மனுஷன் வந்து நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாதானே மக்கள் நம்புவாங்க. நான் கூட்டணியே டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன், நீங்க எங்கிட்ட வாங்க. அவர் உங்ககிட்ட வர விருப்பவே படலன்னு வெளிப்படையா சொன்ன பிறகும் நீங்க எங்க கூட தான் இருக்கீங்க, உங்க மனசு எங்க கூட தான் இருக்குன்னு சொல்றது மூலமா விஜய் தன்னை ஒரு பலவீனமான ஒரு லீடரா அப்படிதானே ப்ரொஜெக்ட் ஆகுது. அது இல்லை, அதான் சொல்றேன், இவருக்கு வந்து நம்பிக்கை இல்லாத இருக்காரு. ஆக்சுவலாக அது ரவிக்குமார் சொன்ன விஷயம் கரெக்ட் தான். அதாவது தானா வந்து சுயமா இவருடைய பலம் எவ்வளோ இருக்கு, இந்த ஒரு எலெக்ஷன்ஸ்ல பங்கு பெற்று அதை பார்க்கறத விட்டுட்டு ஏதோ ஒன்று 4 கட்சி நம்மளோட கூட்டணி வருவாங்க, அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்தை அதுக்காக தான் போட்டார் வருவாங்களான்ட்டு. அவங்க யாரும் வரா மாதிரி தெரியல. ஸோ சுயமாக ஒரு போட்டி இவருக்கு எவ்வளோ ஓட் பேங்க் இருக்குன்னு இவர் பார்க்கணும். ஆனால் அதுக்கான முயற்சிகளை எனக்காம திமுக கூட்டணியிலேருந்து இப்போ எதுக்கு இருக்கிற வேற இப்போ அதிமுகவோட சேர்றது அவருக்கு வந்து பெரிய பலனளிக்காதுன்னு நினைக்கிறாரு. அவர் மேலே நிறைய அதிமுகவுக்குள்ள எல்லா லயபிலிட்டியும் இவர் மேலேயும் வந்து சேரும். அவர் மேலே ஊழல் அது இதுன்னு அதிமுகவில் இருக்கு இல்லையா, அதனால் விஜய் பேரும் கெடும். ஆக்சுவலாக அவர் பாமகவோட சேர்ந்தால் ஜாதி கட்சின்ற பேர் வரும். பாஜகவோட சேரவே முடியாது, கொள்கை எதிரி ஆகிட்டாரு. அவர் எந்த கட்சியோட சேர முடியும்னா திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் தான் அவரோட டார்கெட். ஒரு டார்கெட் மத்த கட்சிகளாம் இல்லையே, ஒரு காங்கிரஸோ ஒரு அவர் டார்கெட் வந்து யாரும் இல்லாம திரும்ப டார்கெட் பண்றாங்க. இல்ல, இப்ப காங்கிரஸ்ல கூட அதிகாரத்தில் பங்களிப்புன்னா அவங்க வந்து நாளைக்கு வந்து பேசினா கூட அவருடைய எண்ணம் வந்து திரும்ப சுத்தியே தானே இருக்கு. இப்போ இது மாதிரி இருக்கே தவிர தேர்தல் நெருக்கத்துல வந்து இந்த அதிகாரத்தில் பங்களிப்புன்னு ஒரு ஏடிஎம்கே சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்க. அப்போ காங்கிரஸ் கூட்டணி, இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கொஞ்சம் ஊசலாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அப்ப திமுகவுக்கு ப்ரெஷர் அதிகமாகும். நீங்க அதிகமான இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கணும், அப்போ நிறைய பார்கெனிங்லாம் நடக்கும் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு தூண்டில் தான் அது. ஆக்சுவலா அந்த தூண்டில வந்து ஏடிஎம்கே போட்டால் அதில் ஒரு வித்தியாசம் இருக்கு. விஜய் போடுறதுக்கும் ஏடிஎம்கே 20% ஓட்டை இன்னைக்கும் வச்சிருக்காங்கல்ல. ஸோ அவங்க போட்டால் அதில் ஒரு வித்தியாசம் இருக்கு. இவர் வந்து இன்னும் அன்டெஸ்டடா இருக்காரு. இவருக்கு என்ன ஓட்டு இருக்கு, இவருக்கு ஆட்சிக்கு வருவாரா இல்லையான்னு ஒன்றும் சந்தேகத்துக்கு ஒரு விஷயம். எவ்வளோ ஓட்டு வாங்கணும்னு கூட நமக்கு தெரியாத விஷயம். ஸோ இவர் வந்து திரும்ப வந்து இவங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்காரோ இல்லையோ, அவருடைய மனசெல்லாம் இங்கே தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து திருமாவை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. அதான் திரும்ப கேட்கிறாரு, நான் வந்து என்னோட மனசு அங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க, இவங்க என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா ஒரு விஷயம் புரியுது, இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பேசப்படுற ஒரு பொருளாக விசிகா மாறி இருக்கு அப்படின்றது வந்து அரசியலில் வந்து ஒரு ஒரு பட்டியலினத்தவர் மட்டும் இல்லை, ஒரு பொதுவான கட்சியாக எமர்ஜ் ஆகிற அளவுக்கு வந்து விசிகா வந்திருக்காங்கன்ற பாயிண்ட் இருக்குல்ல. அந்த தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஃபோர்ஸாக அவங்கள பற்றி பேசும்படியான வச்சிருக்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்திருக்காங்கன்றது பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக பார்க்குறேன். திருமாவளவனுடைய அரசியல் வாழ்க்கையில் தான் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வந்துட்டுருக்கோம். நம்மளை வச்சு இங்கே ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு, நம்ம எந்த பக்கம் போவோம் வருவோன்றது வந்து அரசியல் கட்சிகள் அல்லது மக்கள் வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க, இல்லை அரசியல் கட்சிகள் நம்மளை இழுக்கிறதுக்கு விரும்புகிறாங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு முக்கியத்துவம் வந்து 99க்கு அப்புறம் தேர்தல் அரசியல் இருக்கிற விசிகாவுக்கு ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த மாநாட்டில இருந்து திமுக வெர்சஸ் விஜய் அப்படிங்கிற நெரேட்டிவா அவர் தொடர்ச்சியாக பில்ட் பண்ண ட்ரை பண்றாரு. நேத்தும் அந்த புத்தக வெளியீட்டு விழாலையும் அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான விமர்சனத்தை தான் வச்சாரு. மணிப்பூரோட தான் வேங்கை வயலை அவர் கம்பேர் பண்றாரு. நீங்க 200ன்னு வந்து இருமாப்பு பண்ணலாம், ஆனா அது உங்க கூட்டணி பலம்
தான், உங்களுக்குன்னு செல்வாக்கு இல்ல, உங்க கூட்டணி எப்படி மாறப்போகுதுன்னு பாருங்கன்னு வெளிப்படையாவே டிக்ளேர் பண்றாங்க. திமுகலையும் அதுக்கு ஒரு பதில் விமர்சனம் வருது. சோ களம் வந்து திமுக வெர்சஸ் விஜய் நோக்கி தான் நகருதா, இல்ல திமுக வெர்சஸ் விஜய் வெர்சஸ் எடப்பாடி வெர்சஸ் அண்ணாமலை வெர்சஸ் சீமான் ஒரு 5 முனை போட்டியா தான் இருக்க போதா? இல்லை, இன்னும் வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு ஒரு கூட்டணின்ற மாதிரியான செட்டப் எதுவும் இங்கே வரல. சோ இப்பவும் திமுக வெர்சஸ் இன்னைக்கு others வரையும் தான். திமுக தான் கூட்டணியோட பலமா இருக்கு. ம். ஆனா அதே சமயம் எதிர்க்க வந்து ஒரு சப்போஸ் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிகன்னு ஒரு அணி வருது வச்சுக்கோங்க. ம். இல்ல அதிமுக, தவேக, பாமக, தேமுதிகன்னு ஒரு அணி வருது வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அணி வந்ததுன்னா வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு பலமான அணி உருவாயிருக்குன்னு சொல்லலாம். ம். இன்னும் அந்த மாதிரியான ஒரு 5 முனை சீமான் இன்னைக்கும் தனியாக தான் இருக்க போறாரு. ம். ஸோ இந்த 5 முனை போட்டின்றது இன்னைக்கு வரல 5 அப்படிதான் இருக்கு. களம் இன்னும் வந்து மாறல. ம். எதிர்க்க இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் திமுகவை வந்து ஆட்சியை விட்டு அகற்றணும்னு ஒரு நோக்கம் இருக்கே தவிர அவங்க எந்த அடிப்படையில் அவங்க ஒன்றுபட போறாங்கன்றது ஒரு கேள்விக்குறி. அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்தா எடப்பாடி முதல்வர்ன்ற அளவில் வந்து ஒத்துண்டு வந்து விஜய் பிரச்சாரம் பண்ணுவாரா, அதை ஏற்றுப்பாரான்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதிமுகவும் பாஜகவும் சேரும்போது பாஜக என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் போடுவாங்க, அவங்க அதிமுகவுக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்களா, இல்லை கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைமைன்னுவாங்களா, இல்லை நாங்கள் தாங்க மாநிலத்தில் பெரிய கட்சி நாங்கள் தாங்க தலைமை வைக்கணும்னு அவங்க சொல்லுவாங்களா, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வரும்னு. ஆனால் பாஜக வந்து கதவை திறந்து வச்சிருக்காங்க அதிமுகவுக்கு. அதிமுகவும் தாவேகா வரலாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. ம். பாஜகவுக்கு போனாலும் போகலாம், போகாதையும் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ அதனால் எதிர்க்க வந்து ஒரு கிளியர் பிக்சர் இல்லாதனால இவர் இருக்காருல்ல திருமாவுக்கு இப்ப வந்து இருக்கிற தலைவர்கள் பட்டியல திருமாவுக்கு வந்து எதிர்க்க வந்து எந்த விதமான நம்பிக்கை தர அளவுக்கு எந்த கூட்டணி இல்லாதனால இருக்கிற கூட்டணி இருக்குல்ல, அந்த கூட்டணியில நம்ம மெயின்டைன் பண்ணி போறது தற்காலிகமா அது பெட்டரான ஒரு விஷயம்னு அவர் நினைக்கிறார். ஆக்சுவலா எதிர்க்க வந்து ஒரு நம்பிக்கை தர கூட்டணி வருது. அப்போ திமுக அரசுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்குமென்சி ரொம்ப அதிகமாக போச்சு, மக்கள் ரொம்ப ரொம்ப அதிருப்தியாக இருக்காங்க, இல்லை திமுக ஆட்சியை வெளியில் அனுப்பணுமே பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு 10 மாதம் கழிச்சு ஒரு நிலைமை இருக்கு வச்சுக்கோங்க. இல்லை திமுக கவர்மெண்ட் மேலே மக்கள் திருப்தியாகவே இருக்காங்க, அது எப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க சமூக நல திட்டங்கள்லாம் பெண்கள் இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல பலன் கொடுத்துருக்கு, இந்த வாட்டி அவங்க தான் வருவாங்க, எந்த விதமான பேச்சு வருதோ அதுக்கேற்றபடி நம்ம பாலிடிக்ஸை கட்டமைக்கலான்னு திரும்ப நினைக்கக்கூடும். அதனால் தற்சமயத்துக்கு வந்து இப்போ எதில் அணி இல்லாதனால நம்ம எதுவும் வாய் பேசாத நம்ம இதே அணியில் கண்டினியூ பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதே சமயம் இந்த ஆதவ அர்ஜுனா போன்றவர்களை வந்து இதே மாதிரி வளர விட்டாங்கன்னா ஒரு கட் பண்ணி ஒரு இடத்துல அது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் போடாமல் வளர விட்டார்னா திருமாவுக்கு வந்து இருக்கிற கூட்டணியிலேயே பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ திருமாவுக்கு வந்து ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. இன்னைக்கு ஆக்சுவலாக அவர் என்ன டிசிஷன் எடுக்க போறாரோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து கூட்டணி கட்சிகளுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் வராத காப்பாற்றுற விஷயம். ரெண்டாவது வந்து கூட்டணியை பாதுகாத்து வந்து வெற்றி பெறுறாங்க திமுக அப்படின்னா அது வந்து ஏதோ வந்து திமுகவில் இருக்கிற மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் ஏதோ திமுகவை சகிச்சுட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக அந்த கட்சிகள் எதுக்காக சகிச்சுட்டு போகணும், இதெல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்காங்க. இவர் எல்லா விஷயமும் எதிர்த்து போராட வேண்டிய எல்லா விஷயமும் பண்ணியிருக்காங்க. நேற்று பல்லாவரத்தில் அந்த குடிநீர் சாக்கடை கலந்ததுக்கு இன்னைக்கு சிபிஎம் மறியல் பண்ணுறாங்க சார். நேற்று சாம்சங் போராட்டத்துக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. சாம்சங்ல எல்லாம் கலந்துக்கலையா போயிட்டு எல்லாமே பண்ணின்னு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பலன் கிடைக்கிறது அந்த திமுக கூட்டணியினால வந்து திமுகவினால கூட்டணி கட்சிகளுக்கு பலனும் அந்த கூட்டணி கட்சிகள்னால திமுகவுக்கு வந்து ஒரு பலனும் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஓட்ஸ் டிரான்ஸ்ஃபர் வந்து தெளிவாக நடக்கிறதுனால அவங்க வந்து வெற்றியை பார்த்துட்டு இருக்கிறதுனால எதுக்குடா தேவையில்லாமல் ஒரு வெற்றியை பார்த்துட்டு இருக்கும்போது எதுக்கு இன்னொரு கூட்டணிக்கு தாவணும், நம்ம கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கும்போது எதுக்கு நம்ம தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து போட்டு நம்ம எதுக்கு போகணும், நம்ம இருக்கிறத கண்டினியூ பண்ணலாமேன்ற அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் தான் வந்து திரும்ப இருக்கார். அதுக்கு நடுவில் இந்த மாதிரியான ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் வந்து அவங்க அஜெண்டாவோட இங்கே உள்ளே வரும்போது அதை கட் பண்ணி சரியான இடத்துல வைக்க வேண்டியது திருமாவோட கடமை. அதை அவர் செய்கிறாரா இல்லையான்றதான் இந்தியிலேருந்து எழுந்திருக்கிற கேள்வி. இதில் விஜயோடைய இன்னொரு இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவாக தமிழக அரசியல் இது வரைக்கும் பார்க்காத ஒரு காட்சி. இப்போ எதிரில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நேரடியாக நம்ம விமர்சிக்கிறோம். இப்போ ஒரு 2 அணி இருக்கா, அவங்க கூட்டணி கட்சி தலைவர்களை விமர்சிக்கிறோம். ஆனால் முதல் முறையை நம்ம எதிரில் திமுக தான் எதிரின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் இருக்கிற கூட்டணி கட்சி எங்களோட வாங்க அப்படின்னு விஜய் கூப்பிடுறது. அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி அதில் பிளான் பண்ணுறாருன்னே நமக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. திமுக தான் எதிரின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த கூட்டணியும் உங்க எதிரியாக தானே இருக்க முடியும். ஆனால் அவர் அதுலேருந்து ஒரு பெக்யூலராக ஒரு கட்சியை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க எங்ககிட்ட வாங்க, நீங்க தான் எங்களுடைய உங்க மனது எங்ககிட்ட தான் இருக்குன்னு பேசுறது விஜய் ஒரு மாதிரி அந்த இடத்துலயும் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஏதோ ஃப்ளா இருக்க மாதிரி தெரியுது. இல்லை, உங்களுக்கு திமுகவை பலகீனப்படுத்தணும்னா கூட்டணி கட்சிகளை உடைக்கணும் இல்லை, அந்த ஆங்கிள் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க மட்டும் ஒர்க் பண்ணல, வேறு பல இது இவர் சொன்ன மாதிரி திரும்ப சொன்ன மாதிரி சூது மருந்தே தகர்த்தோம்ன்ற மாதிரி பின்னாடி பாஜகவுடைய ஒர்க் கூட இருக்கலாம். ஆதவ அர்ஜுனா பாஜகவுக்கு கூட வேலை செய்யலாம், சொல்ல முடியாது. அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானே சார், அவர் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானே. பாஜக இந்த ஸ்ட்ராட்டஜி பாஜகவோ ஏன் பண்ணக்கூடாது. திமுக கூட்டணியை உடைச்சு தரேன் சார், அது ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் பண்ணுறேன், ஏன்னா அது பலமாக இருக்குது, திமுக கூட்டணியை உடைச்சாதான் திமுகவை தோக்கடிக்க முடியும். நீங்கள் ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக வந்து கட்சியில் இழுக்க பாருங்க, நான் இன்டெரக்டாக ஆதவ அர்ஜுனா வந்து நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி எப்படியாவது வேறு திரும்ப கட்சிக்குள்ளேயே நான் போயிட்டு அங்கேருந்து ஒரு குழப்பத்தை பண்ணி நான் ஏதாவது பண்ணுறேன்
அப்படின்னு கூட பண்ணிருக்கலாம், சொல்ல முடியாது. இதெல்லாம் திருமாவோட வார்த்தைகள்லேருந்து நம்ம பார்க்குறோம். இல்லை சார், இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு கட்சியாக இப்போ கமல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, இஷ்யூவை பற்றி பேசினாங்க. விஜயகாந்த் வறுமையை பற்றி பேசினாரு, ஊழல் பற்றி பேசினாரு, கமல் வந்து ஊழல் பற்றி பேசினாரு, மக்கள் பிரச்சனையை பற்றி பேசினார். ஆனால் விஜய் வந்து செலக்டிவாக கூட்டணி, அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்சியை தவிர்க்கிறது, அதிமுகவை தவிர்த்து திமுகவை மட்டும் வச்சு விமர்சிக்கிறது மாதிரியான பெக்யூலரான சில ஸ்ட்ராட்டஜியாக ஒர்க் பண்ணுறாரு இல்லை சார்? அவங்க அந்த மாதிரியான விஷயங்களை ஒன்றுனா கவனமாக முன்னெடுத்து வைக்கிறது சரியான நகர்வு தானா? அதை அவர் கை கொடுக்குமான்னு நான் கேட்குறேன். இல்லை, கை கொடுக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அதிமுகவை பற்றி விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா அதிமுக ஏற்கனவே பலவீனமாக இருக்குது, ஒரு எதிர்கட்சியாக இருக்குது. அவங்களும் திமுக தான் எதிர்க்கிறாங்க. அதை போய் விமர்சிச்சு என்ன பயன் இருக்குது? ஒன்றும் பயன் கிடையாது. நீங்கள் உங்களோட குறி என்ன? திமுக ஆட்சியை விட்டு அகற்றணும். அப்போ திமுகவை பலவீனப்படுத்தணும். அப்போ திமுகவோட அவங்களுடைய இன்எஃபிஷியன்சி, குறைபாடுகள், அவங்க மேலே இருக்கிற இதை குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் நீங்கள் வருஷப்படுத்தணும். அப்புறம் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்தணும், இல்லை வெளியில் இழுத்துன்னு வரணும். இதுதானே அவங்கள தோக்கடிக்கிறதுக்கான வழியாக இருக்க முடியும். அவங்கள வெளியில் இழுத்துட்டு வந்து திமுகவை பலவீனப்படுத்துகிற அதே நேரத்தில் உங்களை நீங்கள் பலப்படுத்திக்கணும். அப்படி ஏதாவது கட்சியை வெளியில் வந்து அவங்க கூட சேர்த்துக்கணும். இதுதான் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஆதவ அர்ஜுனா ஒரு வகையில் துணை போகிறாரு. ஆக்சுவலாக அவர் விடுதலை சிறுத்தைகள்ல இருந்துட்டே வந்து திமுக கூட்டணியில் விசிக இழுக்க முடியுமா, வேற யாராவது இழுக்க முடியுமான்ற பிரச்சனைகளை அது ஒரு இஷ்யூவில் அவர் இறங்குறாரு. அந்த இஷ்யூவில் இறங்குறாரு. அதை வந்து திருமாவளவன் தான் அதை பார்த்து வந்து எந்த இடத்துல கட் பண்ணுமோ அந்த இடத்துல கட் பண்ணணும். நேற்று ஒரு விட்ட அறிக்கையிலேருந்து இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குன்றதை மட்டும் அவர் புரிஞ்சுட்டு பேசுகிறார் அவர் ஆக்சுவலாக. அப்போ இந்த சதிக்கு காரணமான ஆதவ அர்ஜுனா இருக்கார்ல, அவரை வந்து அவர் என்ன நடவடிக்கை எடுக்க போறாருன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த புத்தக வெளியீடு தொடர்பாக திமுக கிட்ட ரியாக்ஷன் கேட்கும்போது நேற்று அமைச்சர் சேகர் பாபு ஆதவ அர்ஜுனானா யாரு அப்படின்னு கேட்கிறாரு. இன்னைக்கு காலையில வந்து அன்பில் மகேஷ் வந்து திருமாவளவன் வந்து ஒரு கொள்கைவாதி, ஸோ அவருக்கு நல்லா தெரியும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு, அவர் எங்க கூட்டணி விட்டு போக மாட்டாரு அப்படின்னு திமுக தரப்புல உறுதியா அவங்களும் பேசுறாங்க. இப்போ உதயநிதி வந்து நான் விஜய் பத்தி அவர் கேள்விக்கு நான் சினிமா செய்திகளெல்லாம் பார்க்கறது இல்லை அப்படின்னு விஜய் இக்னோர் பண்றாரு. ஸோ திமுக வந்து விஜயை இக்னோர் பண்ற இந்த ஸ்ட்ராட்டஜி திமுக சரியா தான் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்க விரும்பலன்னு அர்த்தம். விஜய்க்கு முக்கியம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து ராமதாஸுக்கே முக்கியத்துவம் கொடுக்கல. அவருக்கு வேற வேலை இல்லை, பேசிட்டு இருக்காரு. எடப்பாடியை பற்றி கேட்டால் அவருக்கு நான் மதிக்கிறது இல்லை அப்படின்னு அவர் அறிக்கை பேப்பரில் ஏதோ வரணுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன்றாரு. ஸோ அவங்க ஒரு பக்கம் வந்து தங்களை வந்து இந்த விஷயங்கள்லாம் இந்த விமர்சனங்கள்லாம் ஒன்றும் பண்ணாது. அதனால விஜய் அதிமுக பாமகவுக்கு இந்த பதில் சொல்லும்போது விஜயை பற்றி அவங்க வந்து இந்த மாதிரியான விமர்சனம் வைக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. என்னுடைய பாயிண்ட் நேரடியாக விஜய் வந்து ஒரு புது தலைவர், மக்கள்கிட்ட நல்ல விசிபிலிட்டி இருக்கிற ஒரு லீடராக இப்போ கட்சியாக வந்ததுக்கு அப்புறமா அவரு நேரடியான ஒரு விமர்சனத்தை இதுக்கு முன்னாடி பூடகமாக விமர்சிச்சாரு. திராவிட கட்சிகள், வாரிசு அரசியல், மன்னர் நேரடியாக வராரு. நீங்கள் 200 சீட்டுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, உங்களை எப்படி அடிச்சு காலி பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு ஒரு சினிமா படம் மாதிரி பேசுறாரு இல்லை? அதுக்கு கூட திமுக ரியாக்ட் பண்ணாமல் கடந்து போகிறது சரிதானா? அதுதாங்க ஒரு பெரிய கட்சிக்கான இது. நான் ஒன்றும் ஒரு பொருட்டாவே கருதலைன்னு போகிறாங்க அவங்க. ஆக்சுவலாக நீ வந்து எனக்கு வந்து ஒன்றும் நீ ஒரு ஜுஜூபி அப்படின்ற மாதிரி போகிறாங்க. எங்கள் கட்சிக்கு முன்னாடி எங்கள் பார்ட்டி எங்கள் கூட்டணிக்கு முன்னாடி நீ ஒன்றும் கிடையாதுன்னு அவங்க போகிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியை வந்து திமுக வந்து பெருசாக எடுத்துக்கல. ஆக்சுவலாக எடப்பாடியும் அவங்க பெருசாக எடுத்துக்கல. ஒரு மூத்த அரசியல் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவரை பற்றி அவங்க பெருசாக எடுத்துக்கல. அதையே வந்து அலட்சியப்படுத்திட்டு அடுத்த கட்ட அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம செஞ்ச வேலைகள், நம்ம செஞ்சிருக்கிற பல விஷயங்கள் காரணமாக மக்கள் நம்ம மேலே நம்பிக்கையாக இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக பல விஷயங்கள் நடந்துன்னு இருக்கு நாட்டில், அதை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க நம்பிக்கை என்னவா இருக்குன்னா, தங்களை வந்து மக்கள் வந்து நம்புகிறாங்க, தாங்கள் வந்து பல விஷயங்கள் மக்களுக்கு செஞ்சுருக்கோம், அதனால் மக்கள் நம்மளை கைவிட மாட்டாங்க, இவங்க பேசுறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க, அதனால் இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக பதில் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினச்சி அவங்க விஜயை வந்து இக்னோர் பண்ணுறாங்க. அது அனதர் வே ஆஃப் டீலிங் வித் விஜய். ஆக்சுவலாக அது எப்போ சீரியஸாக டீல் பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் நெருக்கத்தில் தான் டீல் பண்ணுவாங்க. இப்போலாம் வந்து இதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்த 10 மாதத்தில் விஜய் எப்படி தன்னை கட்டமைத்துக் கொள்கிறார்ன்றதை பொறுத்து தான் எடுத்துப்பாங்க. அவர் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்து மழை நிவாரணம்லாம் கொடுத்துருந்தாருன்னா அவர் இன்னும் அவருடைய பாப்புலாரிட்டி குறையும். ஆக்சுவலாக ஆனால் அவர் விமர்சனத்தை திமுக மேலே வைக்கிறாரு. நான் சும்மா போய் வெள்ளத்தில் நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் எப்படி சரியாக இருக்கும், நீங்கள் களத்துக்கு வரணும்னு அவர் திமுகக்குள்ள அட்வைஸ் கொடுக்கும். அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து மக்களை போய் பார்த்து மக்களுக்கு ஆறுதல் சொல்வது ஒரு அவங்களோட கடமைகளில் ஒன்று. பாதிக்கப்படுற மக்களுக்கு இதுவரையும் எல்லா எதிர்கட்சிகளும் எம்ஜிஆர் உட்பட எல்லாருமே பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் பார்த்துருக்காங்க. நீங்கள் என்ன அவங்களோடலாம் நீங்கள் பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக ஒரு இயற்கை பேரிடர் நடந்திருக்குன்னா நீங்க மக்களாக போய் பார்க்கணும். அதுதான் முக்கியமான. இல்ல அவரோட பாயிண்ட், நான் வந்தா அங்க ஒரு தேவலாம் ஒரு கூட்டம் கூடும், அங்க ஒரு இதாகும், சோ இன்னும் மக்கள் வந்து ஏற்கனவே துயரத்துல இருக்காங்க, இந்த கூட்ட நெருக்கடியில இன்னும் துயரம் ஆயிருவாங்கன்னு ஒரு பாயிண்ட் நினைக்கிறாரு. இல்ல அதுல நியாயம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களோட பெரிய தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க, அவங்களாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல மக்களுக்கு நேரடியாக போய் பார்த்தலாம் ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அதனால இதெல்லாம் ஒரு நொண்டி சாக்கு. இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து இந்த சாக்கெல்லாம் வந்து இதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட மக்களாக போய் நின்று அங்கே நீங்கள் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்த 300 பேர் யார்?
உங்கள் விஜய் மக்கள் உங்கள் கட்சி ஆட்கள் தானே கூட்டு வந்தாங்க. அவங்க கூட்டு வந்தவங்களாம் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்களா பாதிக்கப்படாதான்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு யாரை தெரியுமோ அவங்கள கூட்டு வந்திருப்பான் அந்த ஏரியாவிலேருந்து. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்களோட குரல் உங்களுக்கு வருமா? சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு விஜய் கட்சியில் இருக்கேன், என்கிட்ட ஒப்படைக்கிறாங்க, ஐயா இந்த உங்கள் பாதிக்கப்பட்டவங்களை கூட்டு வாங்கிட்டு, நான் எனக்கு தெரிஞ்ச 10 பேரை கூட்டு போவேன், பாதிக்கப்படாதவன கூட இருப்பான். ஆனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா நிலைமை வேறு, உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்க அங்கே இருப்பான். ஐயா எனக்கு இது மாதிரி ஆகி போச்சுன்னு குரல் கொடுப்பான்ல அவன். இப்போ உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தவங்கலாம் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்களாம் விஜய் கட்சிகளுக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. உண்மையிலேயே அந்த ஏரியாவில் இருக்கலாம் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போகணும், அந்த இடத்த பார்க்கணும், மக்கள் எப்படி அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு பார்க்கணும், அவங்களுடைய சோகத்தில் பங்கு பெறணும். அதுதான் மக்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் ஆட்சியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் ஏற்றணுங்க. அடுத்த நாளே சிஎம் போகிறாரு, டெப்டி சிஎம் போகிறாரு, அதிகாரிகள் போகிறாங்க, ஒரு 4-5 நாள்லேயே 2000 ரூபா கொடுக்குறாங்க ரிலீஃப். அவங்க போய் போஸ்ட் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அவங்க ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன போய் நிவாரணமும் சேர்த்து தான் வழங்குறாங்க. போய் பார்க்கும்போதே நிவாரணமும் வழங்கி தானே இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரிசி வழங்குறாங்க, பருப்பு வழங்குறாங்க, சர்க்கரை வழங்குறாங்க, எல்லாம் சைட் பை சைடு போயின்னு தானே இருக்குது. அதனால் நீங்கள் அரசியலுக்கு இப்போ வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து ஏதோ வந்து இந்த சில நடைமுறைகள்லாம் வந்து ஏதோ தேவையில்லாமல் ஒரு சடங்கு மாதிரி போயிட்டுருக்கு. நீங்கள் எடுத்த எடுப்பில் நீங்கள் சொல்லக்கூடாது. சிலதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு நீங்கள் உண்மையிலேயே சர்வ் பண்ணுற மனம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ணி தான் ஆகணும். ஆக்சுவலாக அதை வந்து ஏதோ ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க, மழைக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க, அது மாதிரிலாம் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து எதிர்கட்சிகளை வந்து அவங்க தலைவர்கள் இப்போ எடப்பாடி கூட தான் போய் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் அவங்களெல்லாம் கிண்டல் பண்ணுறீங்களா? அது தவறான ஒரு கண்ணோட்டம். என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.